ओम शांति। आज की मुरली का सबसे मेन शब्द कौन सा था? இன்றைய முரளியினுடைய மெயின் வார்த்தை என்ன இருந்தது? साक्षी दृष्टा। क्या हम सब साक्षी दृष्टा है? சாட்சி பார்வை. நம்ம எல்லாருமே சாட்சி பார்வையாளராக இருக்கோமா? हमेशा। எப்போதுமே. जो हमेशा साक्षी दृष्टा होगा उसकी मन की स्थिति कैसे होगी? யார் எப்போவுமே சாட்சி பார்வையாளராக இருக்காங்களோ அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? स्टेबल। व्हाट एल्स? अच्छा लडोल। हाँ, और हाँ जी, हल्के। हाँ, और खुशी। हाँ, और उसको कुछ दिखेगा आसपास तो वो क्या करेगा? அவங்க பார்க்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? अलग अलग व्यवहार दिखेंगे, अलग अलग बातें दिखेंगी, तो वो क्या करेगा? பலவிதமான விவகாரங்களும் பலவிதமான விஷயங்களையும் பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி அது தென்படும்? फोटो हो गई। आजकल हमको फोटो खिंचवाने का बहुत शौक हो गया है। ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். कोई देखता भी नहीं उसके बाद उस फोटो को, लेकिन हम खींचते जाते, क्योंकि दुनिया में करते हैं इसलिए हम भी करते हैं। ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்க்குறமோ இல்லையோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. आपका ऑडियो ठीक नहीं है, एको है ये। எக்கோ ஆகுது. कल बेटर था, इसमें एको है अभी। चीज़ें दिखेंगी, कुछ चीज़ें सही नहीं होंगी। देखना, सही कर सकते हैं तो करना, राय दे सकते हैं तो देना, और अगर कुछ नहीं कर सकते हैं तो सोचना नहीं उसके बारे में। ஏதாவது விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா உங்களால் சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது அதுக்கு வழி கொடுக்க முடியும்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. साक्षी दृष्टा मतलब ये नहीं कि जो हो रहा है होने दो, घर में बच्चे कुछ कर रहे करने दो, हम साक्षी। कुछ काम बिगड़ रहा है बिगड़ने दो, हम साक्षी। नो नो, साक्षी दृष्टा मतलब उसको ठीक करो, ठीक करने की राय दो, और अगर कुछ नहीं कर सकते हो तो उसको स्थिति को ठीक रखकर उसको सहयोग दो। வீட்டில் வந்து குழந்தைங்கள் ஏதாவது சரியா இல்லை, ஏதாவது சரியாக வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் சாட்சியாக இருக்கேன், அதனால் அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எப்படியோ நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் சாட்சியாக இருக்கிறதில்ல. நீங்கள் ஏதாவது அதுக்கு சரி பண்ண முடியும்னா பண்ணுங்கள், வழி சொல்ல முடியும்னா பண்ணுங்கள். இல்லை உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய மனோநிலையை நல்லபடியாக வச்சுட்டு அது சரியாகிறதுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. बाबा ने हमको टाइटल दिया विश्व कल्याणकारी। பாபா நமக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு இல்லையா, விஸ்வ கல்யாண்காரி. मतलब हमारा रोल क्या है? कल्याण करने का। நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம எல்லாருக்குமே நன்மை செய்கிறது. कल्याण कैसे कैसे कर सकते हैं? நம்ம எப்படி எப்படியெல்லாம் நன்மை பண்ணலாம் எல்லாருக்கும்? एक, कुछ करके कल्याण। ஒன்று நாம் செய்து காண்பிப்பது. दूसरा, राय दे के बोल कर कल्याण। இரண்டாவது நம்ம ஏதாவது வழிமுறை சொல்லி நம்ம வார்த்தைகள் மூலமாக ஏதாவது நன்மை செய்கிறது. तीसरा, सिर्फ उसके लिए अच्छा सोच के कल्याण। மூன்றாவது அவங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வந்து வைக்கிறது, அது மூலமாக நன்மை. लेकिन अगर कुछ दिखा और उसके लिए कुछ और सोचा तो अकल्याण। ஆனால் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க சரியில்லை,
ஆனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா அது நன்மை அல்ல அவர்களுக்கு. किस किस का अकल्याण? யாராருக்கு அந்த நன்மையற்ற தீமை வந்து நடக்குது? किस किस का अकल्याण? யாராருக்கு அக்கல்யாணம் நடக்குது? मेरा अकल्याण और किसका अकल्याण? அக்கல்யாணம் அதாவது நன்மையற்ற நிலை யாருக்கு நடக்குதுன்னு அந்த மாதிரி சிந்திக்கிறனால எனக்கு, அப்புறம் उसका अकल्याण அவர்களுக்கு, और किसका अकल्याण? வேற யாருக்கு? वातावरण का अकल्याण और அந்த दूसरा சூழ்நிலை. कलयुग और स्ट्रांग बन जाएगा. हम कौन सी साइड पर हैं? நாம் எந்த சைடில் இருக்கோம்? दो टीम्स के बीच में मैच चल रहा है. ரெண்டு டீமுக்கு நடுவில் மேட்ச் நடக்குது. एक साइड वाली टीम कलयुग के गोल स्कोर करेगी, दूसरी साइड वाली टीम सतयुग के गोल स्कोर करेगी, राइट? लेकिन सतयुग वाली टीम कभी कभी क्या कर देती है? கலியுகத்தினுடைய அந்த ஒரு டீம் இருக்குது, இன்னொன்று சத்யுகத்தினுடைய ஒரு டீம் இருக்குது. சத்யுகத்தினுடைய ஒரு டீம் வந்து என்ன செய்கிறாங்க சில நேரங்களில்? हमारी जो कलयुग वाली टीम है वो बहुत स्ट्रांग है, वो कभी सतयुग का गोल नहीं स्कोर करती. लेकिन हमारी जो सतयुग वाली टीम है वो कभी कभी दिन में करते हैं कि नहीं? कभी थोड़ा पर चिंतन किया, कभी थोड़ा गुस्सा किया, कभी तो थोड़ा ज़्यादा गुस्सा किया, तो कलयुग वाला स्कोर हो जाएगा फिर. அதனால் சத்யுகத்தை சேர்ந்தவங்க, சத்யுக டீம் சேர்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்தில் மற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ணுறாங்க, மற்றவங்களை பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து கலியுகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்கோர் வந்துடுது. हर क्षण याद रखना है हम यहाँ आए हैं सतयुग बनाने के लिए. அதனால் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நினைவில் வைக்கணும், நாம் இங்கே வந்திருக்கிறதே சத்யுகத்தை உருவாக்குறதுக்காக. हम ना यहाँ सिर्फ अपने संस्कारों को थोड़ा सा ठीक करने के लिए आए हैं, ना हम सेवा करने के लिए आए हैं, हम सतयुग बनाने के लिए आए हैं. நாம் இங்கே வந்து நம்முடைய சம்ஸ்காரத்தை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கிடையாது. நம்ம வந்து சத்யுகத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். सारा दिन में चलते चलते अपना प्रोजेक्ट भूलना नहीं है. அதனால் முழு நாளும் நம்ம பல வேலைகளை சேவைகளை செய்து கொண்டே நம்முடைய முக்கியமான இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம மறந்துடக்கூடாது. सतयुग कैसे बनता है? अगर हमारे संस्कार सतयुगी होंगे. சத்யுகம் எப்படி உருவாகும்? நம்முடைய சம்ஸ்காரங்கள் சத்யுகமானதாக ஆகும்போது. सामने वाला कलयुग में बैठा है, हमें कौन सी साइड पे बैठना है? எதிரில் இருக்கிறவர் கலியுகத்தில் இருக்கிறாரு, அப்போ நாம் எந்த சைடில் அமரணும்? हम ये नहीं कह सकते उसने ऐसा किया तो मुझे बुरा तो लगना ही था. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, அப்போ சாதாரணமாக எனக்கு அது மனசு பாதிக்கும் தானே அவங்க இப்படி இருக்கிறதுனால. उसने जो व्यवहार किया उससे कलयुग स्ट्रांग हुआ और मुझे बुरा लगा उससे भी कलयुग स्ट्रांग हुआ. அவங்க வந்து சரியாக நடந்துக்கல அப்படிங்கும் போது இன்னும் கலியுகம் ஸ்ட்ராங் ஆச்சு. அவங்களால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா இன்னமும் கலியுகம் ஸ்ட்ராங் ஆகிடுது. उसने गलत काम किया कलयुग स्ट्रांग हुआ, मैंने डांट दिया कलयुग स्ट्रांग हुआ. அதனால் அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதனால் கலியுகம் உறுதியாச்சு, நான் அதனால் பாதிக்கப்பட்டதுனால கலியுகம் உறுதியாயிடுது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுது. उसने मुझसे ठीक से बात नहीं की कलयुग स्ट्रांग हुआ, मैंने भी ठीक से बात नहीं की कलयुग स्ट्रांग हुआ. அவங்க என்கிட்ட சரியாக பேசலை, அதனால் கலியுகம் ஸ்ட்ராங் ஆச்சு. நானும் அதனால் அவங்கக்கிட்ட பேசலை, வருத்தப்பட்டேன், அப்போ கலியுகம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. तो दोनों लोग मिलके कलयुग को ही बना रहे हैं. நல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கலியுகத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். सतयुग वाली साइड को कोई बना ही नहीं रहा, सतयुग आ नहीं रहा. சத்தியுகம் உருவாக்கக்கூடிய அந்த சைடில் ஒன்றும் நடக்கிறதில்ல. हमने कहा उसने किया ही ऐसा. நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க செஞ்சது அப்படி இருக்கே. सामने वाला जितना ज़्यादा अच्छा खेलेगा, मतलब जितना ज़्यादा गलत काम करेगा, उसका गोल तो उतना अच्छा होने वाला है कलयुग में. கலியுக சைடில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லா விளையாடுறாங்களோ, அவங்க எவ்வளோ உறுதியாக வந்து இருக்காங்களோ, அப்போ அவங்க சைடு வந்து உறுதியாயிடும் இல்லையா? तो अगर दूसरी टीम ज़्यादा अच्छा खेल रही हो तो हमें क्या करना होगा? அப்போ அந்த டீம் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ நாம் என்ன பண்ணணும்? कलयुग वाली टीम ना दिन ब दिन ज़्यादा स्ट्रांग हो रही है.
கலியுகத்தினுடைய டீம் வந்து நாளுக்கு நாள் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. और कलयुग की टीम स्ट्रांग होना मतलब जो सोचा नहीं था वो दिखेगा. கலியுகத்தினுடைய டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா என்னன்னா நம்ம நினைச்சே பார்க்காதது இன்னும் நமக்கு தெரியும் தென்படும். चाहे दुनिया में दिखेगा, चाहे अपने परिवार में दिखेगा, आसपास दिखेगा, या कभी यहाँ भी दिख जाएगा, क्योंकि सब तरह सब आ रहे हैं ना यहाँ पर भी. அதனால் கலியுகத்தினுடைய விஷயங்கள் அப்படின்னா இந்த வெளி உலகத்துலேயும் தென்படும், குடும்பத்துலேயும் தென்படும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் அது வந்து தென்படும், ஏன் இங்கே கூட தென்படும். तो अगर दूसरी टीम ज़्यादा अच्छा गोल करती है तो हमारी टीम को क्या करना होगा? அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டீம் நம்ம என்ன பண்ணணும்? उनके पास न बाबा है, न ज्ञान है, न सात्विकता है, न पवित्रता है. அவங்க கிட்ட பாபா இல்லை, ஞானம் இல்லை, சாத்வீகத்தன்மை இல்லை, தூய்மை வந்து இல்லை. तो उन्होंने अगर कलयुग का गोल किया तो कोई बात नहीं, वो तो बैठे ही उस दुनिया में है ना. ஸோ அவங்க கலியுகத்தில் அந்த வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும், அதற்காக தான் அவங்க இருக்காங்க. हम क्यों भूल जाते हम किस साइड बैठे? ஸோ அதனால் நாம் ஏன் மறந்து போகணும் நம்ம எந்த சைடில் உட்காந்துருக்கோங்கிறது. अब हम मैच के कौन से समय में आके पहुँचे? நம்ம இந்த மேட்சினுடைய எப்பேற்பட்ட சமயத்தில் வந்து ரீச் ஆகிருக்கோம்? गोलकीपर ने बोला थोड़े दिन पहले समाप्ति. गोलकीपर சொன்னார் கொஞ்ச நாளைக்கு वो முன்னாடி देख रहा है ना दोनों को ऐसे ऐसे ऐसा गोल करते हुए, उसने बोला समाप्ति. அவர் சொல்லிட்டாரு சமாப்தின்னு. फिर क्या करेंगे अब? ஆகவே என்ன செய்யணும்? We don't have to be careful, we have to be very 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 careful. வெறும் கேர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, நம்ம வெரி 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 கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். शुरू शुरू में हम उमंग उत्साह में खेल रहे थे तो हमारे गोल अच्छे बन रहे थे. ஆரம்பத்தில் நம்ம வரும்பொழுது நம்மளுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. धीरे धीरे हमारे ऊपर दूसरी साइड का असर होने लगा. போக போக அந்த சைடினுடைய பாதிப்பு நம்ம மேலே வர ஆரம்பிக்குது. क्योंकि हमें कलयुग में रहकर सतयुग बनाना है. ஏன்னா நாம் வந்து கலியுகத்தில் இருந்து கொண்டே சத்தியுகத்தை உருவாக்கணும். अगर हम इस दुनिया से दूर रहकर सतयुग बनाते तो बहुत ईजी है. இந்த உலகத்திலேருந்து நம்ம வெகு தூரம் இருந்து நம்ம சத்தியுகம் படைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஈஸி தான். कलयुग के वातावरण वाइब्रेशन में रहकर, कलयुग का पानी पीकर, कभी कभी कोई छोटे गांव से किसी को लो और उसको बड़े शहर लेकर जाओ. जब वो छोटे गांव में होता है, बहुत सिंपल सरल, बड़े शहर में जाता है तो 1-2 साल के बाद तो दुनिया कहती है इसको भी हवा लग गई अभी इस शहर की. நம்ம வந்து கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கலியுகத்தினுடைய ஒரு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நகரத்திற்கு போனார் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கிராமத்தில் இருந்தவர் நகரத்துக்கு போன உடனே என்ன ஆகிடுது, அந்த நகரத்தினுடைய பாதிப்பு அவர் மேலே வந்து வர ஆரம்பிச்சிடுது, அவர் நகரத்தார் மாதிரியே ஆகிடுறாரு. तो दूसरे शहर की हवा लगना मतलब दूसरों के संग में रहना, उस वातावरण में रहना और वहाँ का पानी पीना. அதனால் மற்றவருடைய பாதிப்பில் வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய சகவாசத்திலே இருக்கிறது, அந்த ஒரு சூழ்நிலையினுடைய பாதிப்பு தன் மேலே வர்றது. ऐसे ही हम कलयुग में रहते हैं. कलयुग दिन ब दिन ज़्यादा दूषित हो रहा है. लोग ऐसे काम कर रहे हैं कि दुनिया बिलीव नहीं कर सकती कोई ऐसा भी कर सकता है. போக போக இந்த கலியுகம் எவ்வளோ மோசமாக தாழ்ந்து போயிட்டே வந்து இருக்குது, யாரும் நம்பவே முடியாது இந்த மாதிரி எல்லாம் கூட ஆகுமா நடக்குமான்னு. जहाँ इंसान इंसान जैसा कर्म न करे वहाँ भगवान देवता बना रहा है. எங்கே வந்து ஒரு மனிதன் மனிதனாகவே இல்லையோ அந்த இடத்துல பகவான் மனிதனை தேவதாவா ஆக்குகின்றார். ईजी काम है या मुश्किल काम है? இந்த ஒரு வேலை கஷ்டமா சகஜமான வேலையா? ईजी है या मुश्किल है? ஈஸியா கஷ்டமா இந்த வேலை?
हाँ, भगवान डायरेक्ट साथ है तो इजी है, பகவான் கூட இருந்தா ஈஸி. तो वो बीच बीच में कहाँ जाता है जब हम नडुल दूसरी नडुल तरफ गोल करते हैं तो? நடுநடுல அவர் எங்க போறாரு? वो तो है ही, लेकिन हम ही उसकी साइड पर नहीं होते ना, हम ही दूसरी साइड पर जाते हैं, वो थोड़ी जाता அவர் कहीं. இருக்கவே இருக்காரு, ஆனா நாம வந்து அந்த சைடுக்கு போயிடுறோம். बाबा साथ है का मीनिंग क्या? பாபா கூடவே இருக்காருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? हम सबके पास एक पोस्टर है जिस पे लिखा है तुम चिंता नहीं करो मैं बैठा हूँ. நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு போஸ்டர் இருக்கு இல்லையா, நீ கவலைப்படாத நான் எப்போ இருக்கேன் அப்படின்னு. तो मैं बैठा हूँ का मीनिंग क्या? நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு சித்திரத்தில் எழுதிருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான் இருக்கனே. What is the meaning that every second Baba is with us? वो तो दुनिया भी कहती है भगवान हमारे साथ है. பகவான் என் கூட இருக்காரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்தார் தான் சொல்றாங்க கடவுள் என் கூட वो இருக்காரு. तो दुनिया भी कह रही है. किसी को भी जाके पूछो, बोलो भगवान हमारे साथ है, सारा दिन वो बोलते हैं. வெளி உலகத்தாரும் சொல்றாங்க பகவான் என் கூட இருக்காங்கன்னு. थिंक, वो भी बोलते हैं भगवान हमारे साथ है, हम भी बोलते हैं भगवान साथ है. What is the difference? அவங்களும் சொல்றாங்க பகவான் எங்க கூட இருக்காருன்னு, நம்மளும் சொல்றோம் பகவான் எங்களோட இருக்கிறாருன்னு. என்ன வித்தியாசம்? भगवान हमारे साथ है का प्रूफ क्या है? அதனுடைய ப்ரூஃப் என்ன அவர் நம்ம கூட இருக்காருங்கிறது? उसका ज्ञान हमारी हर सोच बोल और व्यवहार में है, तब वो हमारे साथ है. जब ज्ञान हमारे पास नहीं है उस क्षण वो हमारे साथ नहीं है, क्योंकि हमने उसका साथ छोड़ा है. அவருடைய ஞானம் நம்மளுடைய எண்ணத்துல பேச்சுல செயல்ல இருந்தது அப்படின்னா அவருடைய துணையில இருக்கிறதா வந்து அர்த்தம். அப்ப அது இல்லை அப்படிங்கும் போது அவருடைய துணையை நாம விட்டுட்டதா அர்த்தம். बाबा मेरे साथ है और मैं गुस्सा कर रही हूँ का मीनिंग क्या है? பாபா என் கூட இருக்கிறாரு ஆனா நான் வந்து கோபப்படுறேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? मीनिंग बाबा साथ है बोलते हैं हम, और हम गुस्सा भी कर रहे हैं, चिंता भी कर रहे हैं, डर भी कर रहे हैं, पर चिंतन भी कर रहे हैं, ईर्ष्या भी कर रहे हैं. तो बैठ कर क्या कर रहा है फिर? இல்லை பாபா என் கூட இருக்காருன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் கோபமும் படுறோம், மற்றவர்களையும் வந்து பார்க்குறோம், ஆவேசத்துலேயும் வந்து வரோம், பொறாமையிலையும் வரோம், இப்படி. அப்போ என்ன அர்த்தம் அது? तो शब्द ध्यान से यूज़ करना. बहुत सारी हमारी वोकैबुलरी ना द्वापर युग से चलती आ रही है. भगवान हमारे साथ है, भगवान हमारे साथ है, वो तो सब बोलते हैं. हम पहले भी बोलते थे, ज्ञान में आने से पहले भी, अभी भी बोलते हैं. फ़र्क क्या? ज्ञान साथ है. बाबा मतलब ज्ञान. அதனால் நம்ம சொல்கிற வார்த்தைகளில் கூட கவனம் வைக்கணும். பழக்கமாக போச்சு, நம்ம துவாபரயுகத்துல இருந்தே பகவான் என் கூட இருக்கார் என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அதே பழக்கத்தில் அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பகவான் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஞானமும் கூடவே இருக்கு. पहले भी हम कहते थे भगवान साथ है, लेकिन ज्ञान नहीं था हमारे पास, तो ज्ञान को हम यूज़ नहीं कर सकते थे क्योंकि था ही नहीं. अब हम कह रहे हैं बाबा साथ है, मतलब उसका ज्ञान हर क्षण साथ है. जिस क्षण ज्ञान की पॉइंट को यूज़ नहीं किया, ज्ञान और योग युक्त स्थिति में नहीं हुए, उस क्षण हम बाबा के साथ नहीं हैं. वो है तो है पर हम नहीं हैं. वो तो पूरा साइकिल है ही जहाँ बैठा है, वो तो है ही, हम कनेक्टेड नहीं होते हैं. அதனால் இதுக்கு முன்னால் வந்து பாபா கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம வந்து சொன்னோம், ஆனால் ஞானம் கிடையாது. அதனால் அங்கே ஞானத்தை வந்து பயன்படுத்த தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போது தந்தை நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஞானம் வந்து இருக்குது. அப்போ அந்த ஞானத்தை வந்து நான் பயன்படுத்தணும். அப்போ தான் அதுதான் வித்தியாசம். அப்போ பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அவருடைய துணையில் நான் இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். அவர் இருக்காரு, பரந்தாமத்தில் அவர் இருக்காரு, ஆனால் அவரோட நான் வந்து கனெக்டடாக இல்லைன்னு அர்த்தம். किसी ने मेरे साथ ऐसा किया तो मुझे बुरा लगा. ज्ञान किधर गया उस टाइम? யாராவது ஏதாவது சொன்னாங்க, அப்போ எனக்கு வந்து அது மனசுக்கு பாதிச்சுது. அப்போ அங்கே ஞானம் எங்கே போச்சு? सुबह मुरली में आए, आत्मा है, संस्कार है, कर्मा है,
उसका पाठ है, सबको दुआएं देनी हैं, विश्व कल्याणकारी हम हैं। बाहर गए, उसने ऐसा किया, बुरा तो लगना ही था। நம்ம வந்து வகுப்பு கேட்குறோம், சொல்கிறோம், நம்ம வந்து ஆத்மா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சம்ஸ்காரம் வந்து இருக்குது. நாம் வந்து உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, இப்படிலாம் நம்ம உள்ளே சொல்லிகிட்ருப்போம். வெளியில் போனோடனே யாராவது எதாவது சொன்ன உடனே என்ன ஆகுது? तो अब क्या करना है? இப்போ என்ன பண்ணணும்? साक्षी मतलब क्या? சாட்சியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? इंग्लिश में कहते डिटैच्ड। डिटैच्ड मतलब दूसरे की मन की स्थिति से डिटैच्ड। ஸோ ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம் டிட்டாச்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா விடுபட்டு இருக்கிறது. மற்றவர்களுடைய சுபாவம் அதெல்லாமே நம்மளுடைய மனோஸ்திதியை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறது. मतलब दूसरे की मन की स्थिति का असर मेरे मन की स्थिति पर नहीं पड़ा तो डिटैच्ड। அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கோ அது என்னுடைய மனோநிலையை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட். अगर दूसरे की मन की स्थिति का असर मेरी मन की स्थिति पर पड़ा, अटैच्ड। மற்றவங்களுடைய மனோநிலை என்னுடைய மனோநிலையை பாதிச்சுது அப்படின்னா அட்டாச்டுன்னு அர்த்தம். जैसे बच्चे दो पैदा होते हैं ना, वो जुड़े हुए पैदा होते हैं। कुछ बच्चे ऐसे पैदा होते हैं जुड़े हुए। சில குழந்தைகள் வந்து ஒட்டி பிறக்குது இல்லையா? तो वो क्या होता है, इकट्ठे बैठते, इकट्ठे उठते, इकट्ठे चलते, क्योंकि वो जुड़े हुए हैं। அப்போ அவங்க ஒன்றா உட்காருவாங்க, ஒன்றா அவங்க நடப்பாங்க, ஏன்னா ஒட்டி இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும். फिर डॉक्टर उनकी सर्जरी करता है, तो एक बैठता है तो दूसरा उठ सकता है, वो डिटैच हो गए हैं। டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க, பண்ணதுக்கு பிறகு ஒரு குழந்தை உட்காந்துன்னா இன்னொரு குழந்தை நிற்கலாம், ஏன்னா டிட்டாச்ட். ज्ञान से पहले हम अटैच्ड थे। ஞானத்திற்கு முன்னால் நம்ம அட்டாச்சாக இருந்தோம். किधर अटैच थे? हमारा मन दूसरों लोगों के मन से अटैच्ड था। எங்கே அட்டாச்சாக இருந்தது? நம்முடைய மனம் மற்றவர்களுடைய மனதோடு அட்டாச் ஆகிருந்தது. तो लोग जैसा व्यवहार करते हमें भी वैसी फीलिंग आती, क्योंकि हम अटैच्ड थे। அவங்கெல்லாம் என்ன எந்த மாதிரி விவகாரம் செய்கிறாங்களோ அதே போலவே நம்மளும் செய்துட்ருப்போம், ஏன்னா நம்ம அட்டாச்சாக இருந்தோம். तो कोई मेरे लिए अच्छा सोचता तो मैं भी उनके लिए अच्छा सोचती। इकट्ठे कर रहे थे, अटैच्ड थे। அவங்க வந்து நல்லது நினச்சாங்கன்னா நானும் நல்லது நினைப்பேன். वो डॉक्टर आया और सर्जरी की। டாக்டர் வந்தார், சர்ஜரி பண்ணிட்டார். विच मीन्स कोई मेरे लिए बुरा सोचे तो भी हम अच्छा सोच सकते हैं। அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு யாராவது கெடுதல் நினைச்சாலும் கூட நாம வந்து நல்லது நினைக்க முடியும். कोई मेरे साथ बहुत गलत करे तो भी दुआएं दे सकते हैं। மற்றவங்க எனக்கு என்ன தொல்லை கொடுத்தாலும் நான் வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். और जब हम ऐसा कर रहे हैं तो उनका व्यवहार और उनके मन की स्थिति हमारे ऊपर कोई असर नहीं डाल रही। அவர்களுடைய அவங்க எந்த மாதிரி விவகாரம் செய்தாலும் நம்மளுடைய மனோநிலையை அதை பாதிக்க நம்ம விடுறதில்லை. और उस क्षण वो कलयुग में है, हम सतयुग में हैं। அந்த சமயத்தில் அவங்க கலியுகத்தில் இருக்காங்க, நாம் சத்தியுகத்தில் இருக்கோம். और जब हम सतयुग से बैठकर कलयुग को देखेंगे तभी हम साक्षी हैं। நம்ம சத்தியுகத்தில் அமர்ந்து கொண்டு கலியுகத்தை நம்ம பார்த்தோம்னா தான் நம்ம சாட்சி நிலையில் இருப்பதா அர்த்தம். अगर हम कलयुग की स्थिति में बैठकर कलयुग को देखेंगे तो हम साक्षी नहीं होंगे, हम जुड़ जाएंगे उनसे। நம்ம கலியுக ஸ்திதியில் இருந்துட்டு கலியுகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாட்சி நிலையில் இல்லை, நம்ம அதோடு ஒன்றிடுவோம். आप सब उधर बैठे हैं ना, एक दूसरे से जुड़े हुए हैं। हम यहाँ से बैठे हैं तो दूर से बैठकर अगर देखेंगे तभी आपसे जुड़े हुए नहीं हैं, आप सब टच कर रहे हैं एक दूसरे को। तो ये साइड कलयुग है जहाँ सब ऐसे 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 है। हमें कहाँ होना पड़ेगा? எப்படி இங்கே எல்லாரும் இங்கே நீங்கள் கூட்டமாக உட்காந்துருக்கும்போது பக்கம் பக்கம் உட்காந்துருக்கீங்க, இங்கே வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் மேலே. ஸோ அது மாதிரி கலியுகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒன்றா அப்படியே அட்டாச்சாக வந்து இருக்காங்க, ஆனால் நாம் இப்போ விடுபட்டு உயர்ந்த நிலையில் உட்காந்துருக்கோம். कलयुग की वाइब्रेशन फ्रीक्वेंसी लो, सतयुग की वाइब्रेशन फ्रीक्वेंसी कितनी हाई? கலியுகத்தினுடைய வைப்ரேஷனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக வந்து இருக்குது, ஆனால் சத்தியுகத்தினுடைய வைப்ரேஷனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? உயர்ந்து இருக்குன்னா எவ்வளோ தூரம்? 0 से 100 पर अगर लेंगे तो इस टाइम दुनिया की वाइब्रेशन कितनी? 0லேருந்து 100ன்னு வச்சோம்னா இந்த சமயத்தில் உலகத்தினுடைய இது நம்பர் எதில் இருக்குது?
सत्युग की वाइब्रेशन कौन सी? சத்தியுகத்துடைய வைப்ரேஷன் எது? 0லேருந்து 100ன்னு சொன்னால் சத்தியுகத்தினோடது எது? कलयुग से थोड़े बेटर है हम तो सत्युग नहीं आएगा. கலியுகத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சத்தியுகம் கிடையாது. हम पहले क्या थे उससे हम थोड़े बेटर हैं तो भी सत्युग नहीं आएगा. நான் முதல்ல எப்படி இருந்தனோ அதை விட கொஞ்சம் மாறி இருக்கேன் அப்படின்னா சத்தியுகம் வராது. पहले मेरे को इतना गुस्सा आता था, फिर इतना हुआ, फिर इतना हुआ, अब तो थोड़ा सही है, सो एवरीथिंग फाइन. முதல்ல நிறைய நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ கொஞ்சம் கம்மியாச்சு, இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா सत्युग नहीं आएगा. சத்தியுகம் வராது. क्योंकि सत्युग में थोड़ा सा भी अलाउड. சத்தியுகத்தில் கொஞ்சம் அலவுடா கோபம்? हम यहाँ अपने को ठीक करने नहीं आए थे, सिर्फ हम किसको ठीक करने आए थे? நம்மளை நம்ம சரி பண்ணுறதுக்காக வரலையா? யாரை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்? किस मुरली में बाबा ने कहा आप स्व कल्याणकारी बच्चे हो? பாபா சொன்னாரா சுய கல்யாணக்காரி குழந்தைகள் நீங்கள் அப்படின்னு? कहता है विश्व कल्याणकारी बच्चे हो. हम पहले ज़ीरो पे थे, मतलब बहुत सारे विकार थे, फिर हम आए फटाफट ये चेंज ये चेंज ये चेंज ये चेंज, तो हम ज़ीरो से 50 पर आ गए. நம்ம வந்து விஸ்வ கல்யாணக்காரி, நம்ம முதல்ல ஜீரோவாக வந்து இருந்தோம், அதுக்கப்புறம் நமக்குள்ள மாற்றத்தை ஒவ்வொன்றா நம்ம வந்து கொண்டு வந்தோம், 0லேருந்து 50க்கு வந்திருக்கோம். कोई बच्चे को क्लास में 0 नंबर मिलते हो और फिर उसको 1 साल के अंदर 50 नंबर मिल जाए तो वो बच्चा तो बहुत खुश हो जाएगा. எப்படி ஒரு மாணவன் வந்து 0 மார்க் வாங்கிட்டு இருந்தவன் ஒரு வருஷத்துக்குள்ளே 50 மார்க் வாங்கினா எவ்வளோ குஷியாக இருக்கும். आसपास के लोग भी उसको बच्चे को देखकर बहुत खुश हो जाएंगे, बहुत बढ़िया, आपको तो 0 मिलता था, अब तो आपको 50 मिला है. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, ஆஹா நீ உனக்கு 0 வாங்கிட்டு இருந்த, இப்போ நீ 50 வந்திருக்குன்னு. लेकिन टीचर बैठ कर देख रहा है कि ये बच्चा तो 50 पर ही रुक गया. ஆனால் டீச்சர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த குழந்தை 50லே நின்றுடுச்சே. और अगर ज़्यादा टाइम 50 पे रुके रहे और कलयुग दूषित हो रहा है तो 50 से 40 हो जाएंगे. அதிக நேரம் வந்து 50லேயே இருந்தால் இந்த கலியுகமும் இன்னும் மோசம் ஆகிட்டே போகுது, அந்த பக்கமாக இழுத்து 40 ஆகிடும். बाबा 100 पर लाने के लिए लाया है. जब तक हम 100 पे नहीं आएंगे सत्युग नहीं आएगा. பாபா வந்து நம்மளை 100 பக்கமாக கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இருக்கிறாரு. நம்ம 100க்கு வரலை அப்படின்னா சத்தியுகம் வராது. फिर हम बाबा खुद कहते हैं बाबा सत्युग कब आएगा? அப்புறம் நம்ம பாபா கிட்ட கேள்வி கேட்குறோம், பாபா சத்தியுகம் எப்போ வரும்? वो क्या बोलेगा? அவர் என்ன சொல்லுவார்? वो क्या बोलेगा? Who is supposed to ask who? कौन किसको पूछेगा कि सत्युग कब आएगा? யார் யாரை வந்து கேட்கறது சத்தியுகம் எப்போ வரும்னு? उसको हमें पूछना चाहिए क्या हुआ, कितने साल हो गए, और हमें उसको पूछते बाबा बस है बहुत थक गए, बस अभी जल्दी करो. वो तो कब से बोल रहा है जल्दी करो. நாம அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாபா சீக்கிரம் சத்தியம் ஒத்து கொண்டு வாங்கன்னு, और हम उसको बोलते हैं जल्दी करो. बाबा का रोल क्या है सत्युग लाने में? பாபாவுடைய ரோல் வந்து என்ன சத்தியம் கொண்டு வர்றதுல அவருடைய பங்கு என்ன? उसका रोल क्या है सत्युग लाने? हर एक का रोल होता है. जैसे आज ये प्रोग्राम करना है, हर एक का रोल है. जिसने कैमरा पे खड़ा होना है उसने कैमरा पे ही खड़े होना है. आप उसको बोलो कि माइक क्यों नहीं ठीक कर रहे, वो ऐसे ही देखेगा आपको, कुछ नहीं करेगा, क्योंकि वो क्या कर रहा है, अपना रोल प्ले कर रहा है. எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம்னு கூட எடுத்துக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல். அங்கே அவர் வந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்காருன்னா அவர் அவருடைய ரோல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் மைக் சரி பண்ணுங்கன்னா அவர் அதை கண்டுக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல். बाबा का रोल क्या है? பாபாவுடைய ரோல் என்ன? बाबा का रोल ज्ञान देना. ठीक से प्ले किया उसने अपना पार्ट? பாபாவுடைய ரோல் வந்து முதல்ல அவர் வந்து ஞானத்தை கொடுக்கணும். அந்த ரோல் அவர் கரெக்டாக ப்ளே பண்ணாரா? पक्का? आप उसको 100 on 100 देंगे उसके लिए? அதுக்காக அவருக்கு 100 மார்க் கொடுக்கலாம் தானே? गुड. प्यार देना, அன்பு கொடுக்கறது அவருடைய ரோல். कितने नंबर देंगे उसको? எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு? 100. शक्ति देना, சக்தி கொடுக்கறது जब से दे रहा है कितने नंबर मिलेंगे उसको? 100. तो वो है हमारा GPS, ज्ञान प्यार और शक्ति. शक्ति ஞானம் அன்பு சக்தி. हमारा रोल क्या है? GPS.
हमारा रोल क्या है? நம்மளுடைய ரோல் என்ன? उसका रोल है ज्ञान प्यार शक्ति देना. हमारा रोल क्या है? அவருடைய ரோல் வந்து ஞானம் அன்பு சக்தி கொடுக்கறது. நம்மளுடைய ரோல் என்ன? हमारा रोल है सत्युगी संस्कार बनाना. நம்மளுடைய ரோல் வந்து சத்யுக சம்ஸ்காரங்களை உருவாக்குவது. कितने नंबर देंगे? அதுக்கு எவ்வளோ மார்க் போட்டுக்கலாம்? எவ்வளோ மார்க் போடலாம்? हाँ 30 to 40. Now you see the world is ready and हम 30 to 40 पे रुके हैं. உலகம் வந்து இப்போ தயாரா இருக்கு. कितना टाइम लगेगा 40 से 100 पे आने में? 30 to 40னா 40ல இருந்து 100 ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? हाँ? किससे शक्ति चाहिए? मधुबन से. क्यों? अभी तो आपने थोड़ी देर पहले बोला 100 और 100 उसने शक्ति दी अच्छे से. We have to be very clear. अगर हम अभी भी वेट कर रहे हैं कि कुछ होगा तब हम करेंगे. இன்னமும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும், நடந்தா நான் ஆகுவேன் அப்படின்னா क्यों? एक तो है ना, ज़्यादा ये नहीं सोचो कि दूसरों की सेवा कैसे करनी है. एक को तो ज्ञान में ले आए पहले. हमें औरों को ज्ञान में लाने का कितना इंटरेस्ट होता है. மற்றவர்களை வந்து ஞானத்துக்கு கொண்டு வர்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. वो ले आएगा उनको, हमें भी वही लेकर आया था. அவரை கூட்டிட்டு வருவார், பாபா அது செய்வார். நம்மளையும் அவர் தான் கூட்டிட்டு வந்தார். किसी और में ताकत थी कि हमें ले आता? कौन लेकर आया हमको? कौन लेकर आया हमको? யார் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க? पक्का आप किसी और को क्रेडिट देने के लिए रेडी हो कि कोई और लेकर आया आपको? வேற யாருக்காவது அந்த ஒரு கிரெடிட் நீங்க கொடுக்குவீங்களா என்ன? வேற யாரா என்ன கூட்டிட்டு வந்தாங்க? तो हमको वो लाया, बाकियों को कौन लाएगा? அப்ப நமக்கு வந்து பாபா கூட்டிட்டு வந்தார். அப்ப மத்தவங்கள யார் கூட்டிட்டு வருவா? वो हमारी जिम्मेवारी नहीं है. அது நம்முடைய பொறுப்பு அல்ல. अपना रोल अपनी रिस्पॉन्सिबिलिटी. हमारा रोल नहीं है और सेंटर खोलना और प्रोग्राम करना और लोगों को लाना. हमारा रोल है सत्युगी संस्कार क्रिएट करना. நம்மளுடைய வேலை வந்து நம்ம சென்டர் வந்து நம்ம நிறைய திறந்துட்டே போகணும், ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய வேலை வந்து கிடையாது. நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா சத்யுக சம்ஸ்காரங்களை உருவாக்குவது. हम अपने सत्युगी संस्कार क्रिएट करें, वो हमें यूज़ करके सेंटर खोल दे, प्रोग्राम कर दे, कुछ करे, वो तो उसका काम है. நாம் நமக்குள்ள சத்யுக சம்ஸ்காரங்களை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூலமாக பாபா வந்து அதை ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் அவர் செஞ்சிடுவார். वो हमें यूज़ करके वो सेवा करवा सकता है, हम नहीं कर सकते. நம்மளை அவர் வந்து பயன்படுத்தி அவர் சேவை செய்ய வைக்க முடியும், நாம செய்யறதில்ல. हम सिर्फ अपने संस्कार बदल सकते हैं. நாம வெறும் சம்ஸ்காரங்களை மட்டும்தான் மாற்ற முடியும். तो अपनी जिम्मेवारी याद रखनी होगी. அதனால நம்மளுடைய பொறுப்பு என்னங்கிறத நினைவில் வைக்கணும். छोटी छोटी बातों में अटकना, சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொள்வது. कलयुग की तरह व्यवहार करेंगे கலியுகத்தை போல விவகாரம் செய்யறது. तो 30-40 से 20 पे चले जाएंगे. 30-40 இருந்து 20ல போயிடுவோம். दूसरी तरफ हमारे पास इतना ज्ञान है, इतनी पावर है, इतनी प्योरिटी है और बाबा है कि आज डिसाइड करें और हम ऐसे जंप कर सकते हैं 100 की तरफ. நம்மக்கிட்ட பாபாவுடைய ஞானம் வந்து இருக்குது, சக்தி வந்து இருக்குது, தூய்மை வந்து இருக்குது. அதனால் இதை நம்ம கவனத்தில் வைக்கும்பொழுது இன்றைக்கி நம்ம நினச்சாலும் நம்ம மேலே போயிட முடியும். और वो हम तब करेंगे जब हमें ये रिस्पॉन्सिबिलिटी याद होगी कि मुझे सिर्फ और सिर्फ और सिर्फ सतयुग में अब रहना शुरू करना है. அப்போது இது எப்போ வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், எப்போனா இப்போவே நாம் வந்து சத்யுகத்தில் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். कलयुग 0 फ्रीक्वेंसी पे है. हम अगर 50 पे भी होंगे
और सारा दिन उस ज़ीरो फ्रीक्वेंसी के बीच जाएंगे, मतलब घर पे कोई होंगे, ऑफिस में होंगे, शहर में घूमेंगे, तो रात तक हम भी नीचे खिंच जाएंगे. அதனால் கலியுகம் வந்து ஜீரோவில் வந்து இருக்குது, நாம் வந்து 50ல் இருக்கோம். அப்படின்னா நம்ம அந்த இதே கலியுகம் ஜீரோவான கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம். மற்ற குடும்பத்தினரோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில் இருக்கிற இடத்துலையோ நம்ம அதே ஜீரோ ஃப்ரீக்வன்சியில் போகும்போது ஒரு நாளுடைய எண்டில் நம்மளும் வந்து ஜீரோக்கு வர வாய்ப்பு இருக்குது. अगर हम ऊपर होंगे 100 पर होंगे तो हम नीचे नहीं खींचेंगे, हम नीचे को ऊपर खींच देंगे. நாம் வந்து 100ல் நம்ம இருக்கும்பொழுது நாம் வந்து கீழே இழுக்கப்பட மாட்டோம், நாம் கீழே இருக்கிறவங்கள நாம் மேலே தூக்கி விடுவோம். इसलिए बाबा ने आज मुरली में वरदान में कहा, आप अपने सेवा केंद्र को इतना शक्तिशाली कुंड बनाएंगे कि सेवा तो अपने आप हो जाएगी. இன்னைக்கு கூட பாபா வரதானத்தில் வந்து சொன்னார், ஒவ்வொரு சேவா கேந்திரத்தையும் வந்து சக்தி குண்டமாக வந்து ஆக்கும் பொழுது தானாகவே வந்து அது கவரும் எல்லாரையும். बाबा की सेवा को जल्दी और सहज करने के लिए हमें सिर्फ एक ही काम करना है, हमें 100 पे टिके रहना है. நல்ல பாபாவுடைய வேலை வந்து சீக்கிரமாக நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்திதியை வந்து உயரத்தில் வைக்கணும். हम 100 पे होंगे, हम जहाँ जहाँ जाएंगे, जिसको मिलेंगे, नहीं तो घर भी सिर्फ बैठेंगे, हमारा वाइब्रेशन औरों को ऊपर खींचेगा. அதனால் நம்ம வந்து 100ல் வந்து இருக்கும் பொழுது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போகிறோமோ இல்லை நம்ம வீட்டிலே இருந்தாலும் கூட பல பேரை வந்து கவர்ந்து இழுக்கும். हम सारा दिन में कितनी देर सेवा पर हैं? हम सारा दिन में कितनी देर सेवा पर हैं? முழு நாளில் நம்ம எவ்வளவு நேரம் சேவையில் இருக்கோம்? And बाकी hours? सेवा कैसे होती है? सेवा है सत्युग बनाना. சேவை வந்து நம்மளது என்ன? சத்தியுகம் உருவாக்குறது. ये हमारी सेवा है, सत्युग बनाना. सत्युग कैसे बनेगा? अगर हम सब वो सत्युगी वाइब्रेशन रेडिएट करते जाएंगे और सृष्टि की वाइब्रेशन को ऊपर खींचेंगे, तो कितनी देर रेडिएट करने होंगे वो वाले वाइब्रेशन. அதனால் சத்தியுகத்தை நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ அந்த ஒரு வைப்ரேஷனில் நம்ம வந்து பரப்பணும், அந்த ஒரு சக்தியை நம்ம வந்து பரப்பணும், இந்த உலகத்தை வந்து தூக்கி விடணும். அப்படின்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கும்? सारा दिन में अगर हमारी मन की स्थिति 100 पे होगी, तो जब हम सोएंगे तब भी वो स्थिति 100 पे होगी. நம்மளுடைய நிலை வந்து 100ல் வந்து இருக்கும் பொழுது நம்ம உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட அதே நிலை வந்து இருக்கும். तो हमारे जागते हुए भी सत्युग बन रहा है और सोते हुए भी सत्युग बन रहा है. அப்போ நம்ம உறங்கி கொண்டு இருக்கும்பொழுது சத்தியுகத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்போம், விழித்திருக்கும் பொழுது சத்தியுகத்தை நம்ம உருவாக்கிட்டு இருப்போம். लेकिन अगर हमारे जागते हुए हम 50 पे होंगे तो सोते हुए भी 50 पे होंगे. இப்போ நம்ம விழித்திருக்கும் பொழுது 50 இருந்தது அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் 50 தான். तो फिर सेवा, फिजिकली सेवा करते हुए भी हम सेवा नहीं कर रहे हैं. அப்போ நம்ம ஸ்தூலமாக சேவை செய்துட்டு இருந்தாலும் கூட சேவை வந்து ஆகலை. हम प्रोग्राम कर रहे हैं, सेवा नहीं कर रहे. நம்ம ப்ரோக்ராம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேவை பண்ணுறதில்ல. प्रोग्राम करना तो दुनिया में भी बहुत होते हैं. सेवा करना मतलब सत्योगी वाइब्रेशन क्रिएट करके औरों को भी उस वाइब्रेशन पे खींचना. ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த உலகத்தாரும் நிறைய செய்துட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம சேவா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு வைப்ரேஷன்ஸ் மூலமாக மற்றவர்களையும் வந்து உயர்த்தி விடுவது, சத்யுக வைப்ரேஷன்ஸை பரப்புறது தான் சேவா. और सत्युग का वाइब्रेशन प्रोग्राम के दिन नहीं क्रिएट किया जा सकता. சத்யுகத்துடைய வைப்ரேஷனை ப்ரோக்ராம் அன்னைக்கு நம்ம வந்து உருவாக்க முடியாது. वो हमारी सारा दिन की हर क्षण की मन की स्थिति है. அது நம்முடைய முழு நாள் ஒவ்வொரு நொடி நம்முடைய மனோநிலையை பொறுத்து. आज से एक शब्द को बदलते हैं. हमें सत्युग लाना है? नहीं. हमें सत्युग में जाना है? नहीं. हम सत्युग में ऑलरेडी है. அதில் இன்றைக்கி ஒரு வார்த்தையை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம சத்யுகம் போகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது, நாம் இப்போ வந்து சத்யுகத்தில் இருக்கிறோம். जैसी हमारी कॉन्शियसनेस होगी वैसी हमारी वाइब्रेशन होगी. எப்படி நம்மளுடைய உணர்வுகளோ அதுக்கு தகுந்தாற் போல தான் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். पहले हमारी वाइब्रेशन थी मैं नाम मान शान शरीर हो, तो हमारी कॉन्शियसनेस ईगो की थी. முதல்ல நம்மளுடைய உணர்வு வந்து எப்படி இருந்தது? தன்னுடைய பெயர் புகழ் அதன் மேலே இருந்தது, அதனால் அந்த ஒரு அகங்காரம் இருந்தது.
फिर हम बाबा के पास आए, बाबा ने हमारी कॉन्शियसनेस चेंज की और बाबा ने कहा आप शांत स्वरूप आत्मा हो. பாபா கிட்ட நம்ம வந்தோம். பாபா நம்மளுடைய स्वरूपத்தை வந்து புரிய வச்சாரு. நீங்க சாந்த் स्वरूप आत्माன்னு. जैसे ही हमने वो थॉट क्रिएट की, हमारी वाइब्रेशन पीस और प्यार की होने लग गई. எப்போ அந்த உணர்வு நமக்குள்ள வந்ததோ அப்ப நமக்குள்ள வந்து அமைதியும் அன்பும் உருவாச்சு. अब वो कॉन्शियसनेस में एक और चेंज लाते हैं, मैं सत्युगी आत्मा हूँ. இப்போ நம்ம வந்து இன்னொரு மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வர போறோம். நான் சத்யுக ஆத்மா ஆவேன். हूँ इज इम्पोर्टेंट, आई एम. நான் சத்யுக ஆத்மா ஆகுவேன். जैसी कॉन्शियसनेस होगी वैसी वाइब्रेशन बन जाएगी. நம்மளுடைய உணர்வு எப்படியோ அப்படிதான் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். अब हमें सत्युग वाली वाइब्रेशन फील करानी है तो हमें सत्युग में रहना शुरू करना पड़ेगा. அதனால சத்யுக வைப்ரேஷன்ஸை நம்ம எல்லாருக்கும் அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்னா நாம சத்யுக அந்த உணர்வில் இருக்கணும். जब हम अपने आप को संगम युग पर कहते हैं तो हम बीच बीच में दूसरी साइड पर चले जाते हैं. நம்ம சங்கம் யுகம்னு சொல்லும்போது அப்பப்போ அந்த பக்கமும் போயிடுறோம். जब 5 सेकंड बचे हों 9 बजने को और कोई आपसे पूछे कितने बजे हैं तो आप क्या कहेंगे? இப்போ வந்து 5 நிமிஷம் தான் 5 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ செகண்ட் இப்போ பாக்கி 5 இருக்கு? seconds left for 9 o'clock. Somebody asks you what's the time? क्या कहेंगे? 9 o'clock कहेंगे ना, या ये कहेंगे 9 hours 8 hours 54 minutes 55 seconds, ऐसा बोलेंगे? नहीं बोलेंगे. 9 மணி ஆகிறதுக்கு 5 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? 9 மணின்னு தானே சொல்லுவீங்க. तो जब 5 सेकंड बचे हों 9 बजने के लिए हम कहते हैं 9 बजे हैं. இப்போ 9 மணி ஆகிறதுக்கு 5 செகண்ட் இருக்குங்கும் போது நம்ம 9 மணின்னு தான் சொல்லிடுவோம் இல்லையா? 80 years पहले वो जो घड़ी में बनाया था सृष्टि चक्र का, तो वो घड़ी का कांटा किधर था? 80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய அந்த கடிகாரம் வரைஞ்ச போது அந்த முள் எங்க இருந்தது? तो कितना था स्पेस? எவ்வளவு संगम युग ஸ்பேஸ் का இருந்தது? कितने साल पहले? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முள் அங்க இருந்தது? 80 years पहले. 80 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச படம் அது. वो क्या हुआ? हमारे पिक्चर में वही है वो घड़ी 80 years. நம்மளுடைய பிக்சர்ல இன்னமும் அங்கேயே தான் இருக்கு. क्योंकि हमने पिक्चर ही नहीं चेंज की अपने, तो वो घड़ी उधर ही दिख रही है. बट क्या वो घड़ी उधर ही है अभी भी? நம்ம பிக்சர்ல வந்து கடிகாரம் முள்ள அங்கேயே இருக்கு. ஆனா அங்கேயேவா இருக்கு இன்னும்? आज किधर होगी वो घड़ी? இன்னைக்கு எங்க இருக்கும் அந்த முள்ளு? 5 सेकंड ही बचे हैं. 5 செகண்ட் பாக்கி. तो जब सत्युग आने में 5 ही सेकंड बचे हों तो आप कौन क्या बोलेंगे? कितने बजे हैं? சத்தியம் வர்றதுக்கு 5 செகண்ட் பாக்கி இருக்குங்கும் போது என்ன சொல்லுவீங்க? சத்தியுக जब 5 मिनट बचे थे तब बोलते थे हम संगम युग में हैं. 5 सेकंड बचे, अभी भी संगम युग में बैठेंगे. 5 நிமிஷம் இருக்கும்போது சங்கம் யுகம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 5 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. संगम युग में बोलने का रिस्क ये है कि बीच बीच में कलयुग की तरफ खिंच जाते हैं. சங்கம் யுகம்னு சொல்லும்போது அதுல ஒரு ரிஸ்க் என்ன இருக்குன்னா அப்பப்ப கலியுகத்துல வந்துடுறாங்க. जितना कलयुग नीचे खींचेगा उतना हमें ऊपर जाना पड़ेगा. கலியுகம் வந்து எவ்வளோ உங்களை கீழே இழுக்குதோ அவ்வளோ தூரம் நீங்க மேலே வந்து போகணும். आज से हर रोज़ ये कॉन्शियसनेस, मैं सत्युगी देवात्मा हूँ. நாள் இன்னிலிருந்து இதே உணர்வு இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம கொண்டு வரோம். நான் சத்யுக ஆத்மாவாக இருக்கிறேன். इजी इजी. हाँ, बाबा ने मुरली में कहा शुरू में भी साक्षात्कार हुआ था, अंत में भी साक्षात्कार होगा. பாபா வந்து முரளியில் சொல்லியிருக்காரு இல்லையா, ஆரம்பத்தில் காட்சிகள் வந்து கிடைச்சது, அதே போல் இறுதியிலையும் காட்சிகள் கிடைக்கும் அப்படின்னு. शुरू में किस चीज़ का साक्षात्कार हुआ था? ஆரம்பத்தில் எதனுடைய காட்சி கிடைச்சது? क्या दिखता था किसी को जब आते थे? वो श्री कृष्ण दिखता था. ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிஞ்சாரு. तो श्री कृष्ण का चित्र दिखता था, मतलब वो मुकुट, वो चेहरा, वो कपड़े, वो सत्युग का सीन, पिक्चर दिखती थी. ஆரம்பத்தில் காட்சி வந்து கிடைச்சது. அப்போ வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி கிரீடம் வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு சீன் வந்து அவங்களுக்கு ஒரு உருவம் தென்பட்டது. क्यों क्यों सत्युग का सीन दिखाया? क्योंकि उस टाइम सत्युग का संस्कार नहीं था, क्योंकि बाबा ने तो ज्ञान ही नहीं दिया था अभी तक. ஏன் வந்து அந்த காட்சியை வந்து அவர் காண்பிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த சமயத்தில் சத்தியுகத்தை பற்றி தெரியலை, அந்த சம்ஸ்காரம் இன்னும் வரலை, ஏன்னா இப்போ தான் ஞானம் கொடுத்துட்ருக்கிறாரு.
शुरू शुरू में जब साक्षात्कार हुए लोग जल्दी जल्दी आ गए और जो आए वो पक्के बन गए क्योंकि उनको क्या हो गया, उनको साक्षात्कार हुआ. ஆரம்பத்தில் வந்து நிறைய பேருக்கு காட்சிகள் வந்து கிடைச்சது. காட்சிகள் கிடைச்சவங்க எல்லாரும் அவ்வளோ ஓடி வந்தாங்க, அவங்க பக்காவாகவும் ஆனாங்க. आज अगर लोगों को साक्षात्कार होना शुरू हो जाए तो हमारे सेंटर छोटे पड़ेंगे. இன்னைக்கு வந்து காட்சி வந்து தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா நம்முடைய சென்டர்ஸ் எல்லாம் பத்தாது இடமே. शुरू के साक्षात्कार में और अभी के साक्षात्कार में क्या फ़र्क होगा? वो ज्ञान से पहले का साक्षात्कार था, ये ज्ञान के बाद का साक्षात्कार होगा. तो ज्ञान से पहले का साक्षात्कार चित्र दिखे, ज्ञान के बाद का साक्षात्कार चरित्र दिखना चाहिए सत्योग का. நல்ல முன்னாடி வந்து கிடைச்ச காட்சி அப்படிங்கிறது வந்து ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிடைச்சது அந்த காட்சி. இப்போ வந்து கிடைக்க போகிற காட்சி அப்படிங்கிறது ஞானத்துக்கு பிறகு காட்சி வந்து கிடைக்க போகுது. அது நம்முடைய சரித்திரத்தின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக தென்படக்கூடிய ஒரு காட்சி. அது शुरू में आए, मुकुट दिखा, कपड़े दिखे, महल दिखे. अब आएंगे क्या दिखेगा? முதல்ல வந்தபோது எல்லாருக்கும் கிரீடமும் அந்த ஒரு சத்தியுக ஆடையோட எல்லாம் அவங்க வந்து தென்பட்டாங்க, காட்சி கிடைச்சது. இப்போ என்ன தெரியும்? अब क्या दिखेगा? अब सत्युग का वाइब्रेशन दिखेगा. இப்போ வந்து என்ன தென்படும் அப்படின்னா சத்தியுகத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் தென்படும். शुरू शुरू में कुछ लोगों से सिर्फ साक्षात्कार हुए. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேருக்கு அந்த காட்சிகள் வந்து கிடைச்சது. आज हर एक से होंगे. तो क्या लगता है कितना टाइम लग जाएगा सेवा स्प्रेड होने में? இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து கிடைக்கும். एक ऐसे समय पे जब लोग इतना नीचे गिर रहे हैं और वो आपसे मिलेंगे और उनको दिखेगी डिविनिटी, वो किधर जाएंगे? அப்போ அவ்வளோ கீழே நிலையில் இருப்பாங்க. அப்போ உங்களை வந்து பார்க்கும்போது அவர்கள் வந்து எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. போ तो बाबा ने एक मुरली में कहा था साक्षात्कार साधारण रूप में होगा. பாபா ஒரு மொழியில் சொல்லியிருந்தார் அந்த காட்சி அப்படிங்கிறது சாதாரண ரூபத்தில் தென்படும் என்று. बाबा ने उस मुरली में कहा माता जी अपने घर में पोछा लगा रही होगी और उसके घर के लोगों को साक्षात्कार हो जाएगा, ये मेरे घर तो कोई देवी बैठी है. பாபா சொல்லியிருக்கிறாரு, மாதாஜி வந்து கீழே வந்து நிலம்லாம் மூழ்கிட்டு இருப்பாங்க, க்ளீனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு சாட்சாத் ஒரு தேவி இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தென்படுமா. उसको मुकुट नहीं दिखेगा, उसको महल नहीं दिखेंगे, लेकिन वो पोछा लगाने के साधारण कर्म में भी उसको डिवाइन वाइब्रेशन दिखेगी. அவங்களுக்கு ஒன்றும் கிரீடம் தெரிய போகிறதில்ல, மாளிகை ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து வெறும் ஃப்ளோரில் அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த தெய்வீக அந்த ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு. अब हमें सबको सिर्फ साक्षात्कार कराना है, ज्ञान देना नहीं पड़ेगा. फिर இப்போ நாம் சத்தியுகத்தை எல்லோருக்கும் இவ்வாறு நம்ம காட்சியாக காண்பிக்கணும். அப்படி நம்ம செய்யும்பொழுது ஞானம் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. तो हमारे पुरुषार्थ में ही सेवा समाई हुई है. நம்முடைய புருஷார்த்தத்தில் தான் சேவையே வந்து அடங்கியிருக்கு. तो सुबह उठते ही पहला संकल्प, गुड मॉर्निंग बाबा, मैं सत्युगी देवात्मा हूँ. காலையில் எழுந்திரிச்ச உடனே குட் மார்னிங் பாபா, முதல் தாட் இதுதான், குட் மார்னிங் பாபா, நான் சத்யுக தேவாத்மாவாக இருக்கின்றேன். रेडी रेडी बोलने को रोज करेंगे. தினமும் செய்வீங்க தானே? जैसे ही मैं सत्युगी आत्मा हूँ करते जाएंगे, हम कलयुग की वाइब्रेशन से ऊपर उठते जाएंगे. எப்போ நான் சத்யுகி தேவ ஆத்மானுங்கிற அந்த எண்ணத்தை நான் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ அந்த கலியுக வைப்ரேஷன்ல இருந்து நான் இன்னும் மேலே மேலே போயிட்டே இருப்பேன். बाबा मुरली में कहता है मैं भैंस हूँ बोला तो भैंस बन गए. முரளியில் கூட சொல்லால, நான் எருமை நினச்சா எருமையாக ஆயிடுவீங்க. मैं सत्युगी आत्मा हूँ बोलेंगे तो क्या बन जाएंगे? நான் சத்யுக ஆத்மான்னு நினைக்கும் போது என்ன ஆகுவீங்க? लेकिन अगर हम कहते हैं मैं सत्युगी बनने वाली हूँ, मतलब मैं इस टाइम उस युग में नहीं हूँ, तो फिर मैं दूसरे युग में हूँ. நல்ல சத்யுக தேவாத்மாவாக ஆகக்கூடியவன் நான் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் இன்னும் வந்து அந்த குணங்களை கொண்டு வரலை. तो सुबह उठते ही पहला संकल्प, हर घंटे के बाद ट्रैफिक कंट्रोल सेम संकल्प,
रात को सोने से पहले आखिरी थॉट, मैं सत्योगी आत्मा हूँ, 6 घंटा सत्योग का वाइब्रेशन रेडिएट होगा उसके बाद. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் சத்யுக ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்லேயும் அதே எண்ணத்தை வந்து கொண்டு வரும். அப்போது உறங்க செல்வதற்கு முன்னாலேயும் நான் சத்யுக ஆத்மான்னு வந்து நினைக்கிறோம். அப்போது அந்த உறங்கிய போதும் அந்த 6 மணி நேரம் கூட அதே சத்யுக வைப்ரேஷன்ஸ் தான் வந்து இருக்கும். हम में से कोई कुछ और बाहर का खाता तो नहीं है अभी भी? நம்மள இங்கே அமர்ந்திருக்கவங்களை யாரும் இன்னும் வெளியில் யாரும் இன்னும் சாப்பிட்டுட்டுலாம் இல்லையே. थोड़ा सा इधर काम पर गए, इधर அங்கங்கே வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படி வெளியில் சாப்பிட்றது. भले हाथ नहीं उठाओ, लेकिन अगर खाते हैं तो अब नहीं खाना. கையெல்லாம் யாரும் தூக்க வேண்டாம். ஆனால் இன்னமும் யாராவது வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேலும் சாப்பிடாதீங்க. सिर्फ 5 सेकंड बचे हैं. 5 செகண்ட் தான் பாக்கி. लेकिन वो 5 सेकंड इस गेम के डिसीजन फाइनल मेकिंग होंगे. 5 सेकंड, இந்த 5 செகண்டில் தான் இந்த கேம்னுடைய ஃபைனல் வந்து இருக்கு. आखिरी 5 सेकंड में गेम बदल जाती है. 5 செகண்டில் பார்த்தோம்னா கேமே மாறிடுதுல்ல. कोई बहुत समय से सत्योग के साइड पे हो वो भी कलयुग जा सकता है. ரொம்ப காலம் சத்தியுக சைடில் இருக்கிறவர் கூட அந்த 5 வினாடியில் கலியுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. और ये भी नहीं पता चलेगा जो कलयुग में बैठे हुए हैं वो एंड में आके कितने गोल मार के साइड पे सत्युग के चले जाएंगे. சொல்லவே முடியாது. கலியுக சைடில் இருக்கிறவங்க திடீர்னு அவங்க வந்து சத்தியுக சைடில் வந்துருவாங்க. इसलिए बाबा कहता है कितने समय से ज्ञान में है वो मैटर नहीं करेगा. அதனால் எவ்வளோ காலமாக நான் ஞானத்தில் இருக்கேங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. आप देखो मैच में भी कुछ लोग एक्स्ट्रा की तरह साइड पे बैठे होते हैं. 2 घंटा मैच नहीं खेलते वो तो एक्स्ट्रा 12th मैन साइड पे बैठा हुआ है. आखिरी 5 मिनट में इधर कोई इंजर्ड हो जाता है, वो बाहर चला जाता है, वो अंदर आता है, गोल मार के टीम को जिता देता है. எப்படி சில ஒரு கேமில் வந்து பார்க்குறோம், சில பேர் 2 மணி நேரம் அவர் தனியாக ஒருத்தர் வந்து இருப்பார், சப்ஸ்டியூட் இருப்பார் இல்லையா. அவர் விளையாடவே மாட்டார் 2 மணி நேரமும். ஆனால் திடீர்னு யாருக்காவது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவர் வந்து விளையாடுவார், அவர் கோல் போட்டுருவார், டீமை ஜெயிக்க வச்சிருவார். इसलिए ये छोटी छोटी बातों में नहीं जाना. बाहर जाता हो, ट्रैवल करते हैं, किसी के घर जाते हैं, थोड़ा सा अभी थोड़े का भी मार्जिन नहीं है, ख़त्म वो पीरियड भी. அதனால் கொஞ்சம் தான், கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது அங்கே போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன் அப்படிலாம் வந்து வேண்டாம். கொஞ்சம் கூட இப்போ வேண்டாம். कलयुग में लोग इस टाइम बहुत 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 अशांत हैं, बहुत दुखी है, बहुत परेशान है. आपको मालूम ही नहीं है उनकी मन की स्थिति में क्या क्या चल रहा है. और हमने कहीं भी भोजन खा लिया ऐसा. இந்த உலகத்தில் வந்து இந்த கலியுகத்தில் இப்போ ரொம்ப 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 எல்லாருமே துக்கமாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு குழப்பத்துலேயும் அவ்வளோ மோசமாக வந்து இருக்காங்க. அப்போ அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்டா. कुछ महीने पहले हम एक शहर में गए सेवा के लिए, तो सेंटर पर रहे, सेंटर पर सेवा हुई, सेंटर पर ही भोजन बना. फिर एक टाइम सिर्फ किसी के घर पर गए. सेंटर ने प्रोग्राम ऑर्गेनाइज़ किया था. सेंटर की बहनें गई उस घर में और सेंटर की बहनों ने पूरा किचन लेकर, जैसे करते हैं ना कई बार सेवा के लिए, तो सेंटर की बहनों ने जाकर पूरा किचन लेकर पूरा साफ़ करके खाना बनाया. लेकिन उस बहन, वही सेंटर की बहन वही भोजन बना रही है, लेकिन जब सेंटर पे बना था वो अलग था और जब वो किसी के घर में बना तब वो अलग था वाइब्रेशन. நல்ல ஒரு இடத்துல வந்து ப்ரோக்ராமில் வந்து பார்க்கும்போது சென்டர்லேயே வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக உணவு சமைச்சாங்க. அப்போ அவ்வளோ நல்ல வைப்ரேஷன் வந்து இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து வேற ஒருத்தவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இதே சிஸ்டர்ஸ் தான் அங்கே போய் அவங்க வந்து சமைச்சாங்க. ஆனால் அந்த உணவுக்கும் இந்த உணவுக்கும் ரொம்ப வைப்ரேஷனில் வித்தியாசம் இருந்தது. क्यों? उस घर में धन कैसा आया, उस घर का वातावरण कैसा है. सिर्फ हम किसी के घर आधा घंटा जाके बाबा को याद करके खाना बनाएं तो उससे हम उनके इतने सालों की वाइब्रेशन चेंज नहीं कर सकते घर की. ஏன்னா அந்த வீடு வந்து எந்த ஒரு விதத்தில் அந்த பணம் சம்பாதிச்சு கட்டின வீடு, அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி எவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு நாள் போய் சமைச்ச உடனே பாபாவோட நினைவில் சமைச்சேன்னா வைப்ரேஷன் சரியாயிடும், அப்படி கிடையாது. जब हम थोड़ा सा भी कहीं कुछ खा पी लेते हैं
तो हमारी स्थिति फिर नीचे जाती है। फिर हम योग करते हैं, ऊपर लेके जाते हैं, फिर नीचे जाती है। तो वो पिंग पोंग की तरह ऊपर नीचे ही होती रहती है। ना उस दुनिया को एंजॉय करते, ना इस दुनिया को एंजॉय करते, बीच में लटक जाता है ऐसे हम। கொஞ்சம் சாப்பிட்டுட்டா அந்த வைப்ரேஷன் வந்து கீழே மனோநிலை வந்து கீழே வந்து போயிடுது. அதுக்கப்புறம் யோகா பண்ணுறீங்க, அப்புறம் மேலே மறுபடியும் போகிறது, அதுக்கப்புறமா கீழே வர்றது, இப்படி மேலேயும் கீழேயுமா வந்து போயிட்டே வந்து இருந்தா. इसलिए बहुत स्ट्रिक्ट, अब बहुत स्ट्रिक्ट। जब बीमारी अति को पहुँचे तो स्ट्रिक्ट ज़्यादा होना पड़ेगा। அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கணும். எப்போ வந்து வியாதி அதிகமாகும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? अभी ये नहीं कह सकते सिर्फ चावल ही खाए, सिर्फ दही लिया, प्याज लहसुन तो उसमें नहीं था, ये सब अभी नहीं। நான் வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்துக்கல, சாதமும் தயிர் தான், அது கூட அலௌடு இல்லை. प्याज लहसुन नहीं था, लेकिन चिंता दुख उदासी वो सब थी, उसका क्या करेंगे? ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து எடுத்துக்கல, ஆனால் அந்த சாதத்துலேயும் என்ன இருக்குது? கவலை, துக்கம், அந்த கலியுக அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல. फ्रूट खाकर कितने भी दिन चल सकते हैं। அதனால் எவ்வளோ நாள் வேணாலும் பழங்கள் சாப்பிட்டுட்டு கழிக்க முடியும். आजकल दुनिया में बहुत लोग नेचुरोपैथी कर रहे हैं। वो तो पता नहीं कितने दिनों से, महीनों से, सालों से उन्होंने पका हुआ खाना ही नहीं खाया, तो कर रहे हैं ना वो। நேச்சுரோபதியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட சில பேரெல்லாம் வந்து இயற்கை உணவே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க பல காலமாக. तो हम नहीं कर सकते अगर थोड़े दिन कहीं गए तो? இப்போ நாம் கொஞ்ச நாளைக்காக அந்த மாதிரி இருக்க முடியாதா? कर सकते हैं, कर सकते செய்ய முடியும் தானே? कर सकते हैं। फ्रूट और सैलेड मतलब कच्चा खा के कितने भी दिन चल सकते हैं। அதனால் பழங்களும் சேலடும் நம்ம அந்த மாதிரி ராவாக நம்ம வந்து சாப்பிட்டு கூட எவ்வளோ நாள் வேணாலும் உயிர் வாழலாம். ये नहीं सोचना है, लेकिन उनको बुरा लगेगा। அவங்களுக்கு उनको बुरा लगा, सोचा तो हम उनकी साइड पे चले गए। फिर அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு வந்து நினைக்காதீங்க. அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நினச்சா அவங்க சைடு போயிடுவீங்க. मतलब उनका बुरा नहीं हो वो सोचकर, उनको तो वैसे ही बहुत सारी बातें बुरी लग रही हैं, एक आधी और भी लग गई तो बहुत ज़्यादा भी फर्क नहीं पड़ने वाला है। அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயமா அவங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு மனசு கஷ்டம் ஆகிட்டு தான் இருக்கும். उनको बुरा 2 मिनट लगेगा, लेकिन फिर हमारी वाइब्रेशन का असर उन पर जाएगा और उनका दुख भी ख़त्म हो जाएगा। वो सोचो, उनको खाना खिला के हम सुख नहीं दे सकते, लेकिन हम खुद अपनी स्थिति में ऊपर रहकर उनको सुख ज़रूर दे सकते हैं। அதனால் நாம் வந்து அதை அவங்களுக்கு அவங்களுடைய உணவை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷத்தை கொடுக்க வந்து முடியாது. நாம் உயர்ந்த நிலையில் இருந்துட்டு தான் அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம வந்து சந்தோஷத்தை சுகத்தை வந்து கொடுக்கணும். तो बहुत 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 स्ट्रिक्ट रहना है। அதனால் இந்த விஷயத்தில் மிக 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 ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கணும். पानी भी जब पीते हैं, पानी भी जब पीते हैं तो बाबा को याद करे बिना पानी नहीं पीना है। தண்ணீர் குடித்தாலும் சரி, பாபாவை நினைவு செய்யாமல் தண்ணீர் குடிக்கக்கூடாது. पानी में बहुत ज़्यादा वाइब्रेशन होती है। ஏன்னா தண்ணியில் நிறைய வைப்ரேஷன் அதில் வந்து இருக்குது. पानी वाइब्रेशन को जल्दी ग्रहण करता है। தண்ணீர் வந்து வைப்ரேஷன்ஸை ரொம்ப சீக்கிரமாக வந்து கிரகிச்சுக்கும். हम में से कौन कौन हर ग्लास पानी पीने से पहले बाबा को याद करता है? நம்மள யார் யார் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி பாபா நினச்சிட்டு குடிக்கிறோம்? हर ग्लास, ஒவ்வொரு கிளாஸ் தண்ணியும் आज ஒவ்வொரு से தடவையும் करेंगे, आज से करेंगे। இன்னிலிருந்து செய்வோம். चलो ग्लास सामने लेकर आओ, पकड़ो ग्लास ऐसे। கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கீங்க, चलो அதே மாதிரி everybody பிடிங்க. अभी करेंगे। आ गया ग्लास सामने। अब इसमें पानी है, दूध है, चाय है, இதில் வந்து कॉफ़ी தண்ணி है, कुछ இருக்குது, भी। பால் இருக்குது, இல்லை டீ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ये बाहर की दुनिया से आया है। अभी हमारे घर पे जो टेरेस है उसमें ये पानी था, और घर पे टेरेस की वाइब्रेशन क्या है? மேலே டெரஸ்லேருந்து வந்த அந்த ஒரு தண்ணி தான். அங்கே கூட என்ன வைப்ரேஷன் இருக்குது? राइट। हम भोजन खाने से पहले तो बाबा को याद करते हैं, लेकिन हम चलते फिरते पानी तो ऐसे ही पी लेते हैं। इतना ज्ञान योग से अपने आप को चार्ज किया, चिंता से भरा हुआ 1 गिलास पानी पी लिया, डाउन। நம்ம வந்து சாப்பிடும்போது கூட பாபாவை நினைவு செய்துட்டு சாப்பிட்றோம், ஆனால் தண்ணி குடிக்கும் போது அந்த கவனம் வந்து இருக்கிறது இல்லை.
அப்போது அவ்வளோ நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் நம்ம மனசு இருக்கும், ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோம், கீழே இறங்கிடுது. आपके इस पार्ट ऑफ द देश में तो भक्ति में भी पानी की पूजा करके फिर उसको पीते हैं. இந்த பாரதத்துடைய இந்த பகுதியில் வந்து தண்ணியை கூட பூஜை செய்துட்டு தான் குடிக்கிறாங்க. तो अब हमें क्या करके पानी पीना है? அதனால் நாம் என்ன செய்துட்டு தண்ணி குடிக்கணும்? चलो अभी करते हैं. இப்போ பண்ணலாமா? सर्वशक्तिवान बाबा की सारी शक्तियाँ इस पानी के कण कण में है. சர்வசக்திவான் பாபாவுனுடைய சர்வசக்தியினுடைய கிரணங்கள் இந்த தண்ணியினுடைய ஒவ்வொரு துளியிலையும் இருக்கு. ये पानी पानी नहीं, सत्युगी अमृत है. இந்த தண்ணீர் வந்து தண்ணி கிடையாது, இது சத்யுகத்தினுடைய அமிர்தம். मैं सर्वगुण संपन्न, 16 कला संपूर्ण, संपूर्ण निर्विकारी सत्युगी देवात्मा हूँ. நான் சர்வகுண சம்பन्न, 16 कला संपूर्ण, संपूर्ण निर्विकारी सत्युगी देवात्मा. मेरा शरीर निरोगी कंचन काया है. என்னுடைய உடல் வியாதியற்ற உறுதியான உடல். मैं हर एक जिससे मिलूँगी वो सत्युगी आत्मा बन जाएगा. நான் யாரையெல்லாம் சந்திக்கின்றேனோ அவர்களும் சத்தியுக ஆத்மாவாக ஆகிவிடுவார்கள். 4 लाइन. இந்த 4 லைன். सर्वशक्तिवान बाबा की सारी शक्तियाँ पानी में है. 4 லைன் என்ன? சர்வசக்திவான் தந்தையினுடைய அனைத்து சக்திகளும் இந்த தண்ணியில் இருக்கு. मैं 16 कला संपूर्ण सत्युगी देवात्मा हूँ. நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்த சத்யுகி தேவாத்மா. मेरा शरीर निरोगी कंचन काया है. என்னுடைய சரீரம் வியாதியற்ற தங்கமான உடல். हर आत्मा जो मुझसे मिलेगी वो सत्युगी बन जाएगी. யார் எந்தெந்த ஆத்மாக்கள் என்னை சந்திக்கின்றார்களோ அவர்களும் சத்யுகியாக ஆகிவிடுவார்கள். अगर हर ग्लास पानी पीने से पहले भी ये कर लिया तो दिन में 8-10 बार तो ऐसे ही हो जाएगा. அப்போது ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 8-10 தடவையாவது இந்த உணர்வில் வந்துடுவோம் இல்லையா? खाना बनाते समय भी ये 4 लाइनें डालेंगे. 4 लाइनें मतलब ऐसे ही मिलती जुलती, लेकिन लाइन क्लियर होनी चाहिए. ये मैं हूँ. அதில் சமைக்கும் பொழுதும் அதே எண்ணங்களை வந்து கொண்டு வரலாம். இந்த ஒரு 4 லைன் நினைக்கிறது அப்படின்னா நான் இதுவாக இருக்கின்றேன். तो खाना बनाने टाइम, खाना खाते टाइम, पानी पीते टाइम, फल फूल दवाई कुछ भी खाते टाइम, कुछ भी जो अंदर जाएगा उसका शुद्धिकरण करके फिर अंदर जाना है. சமைக்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, இல்லை தண்ணி, பழம், மாத்திரை எது சாப்பிட்டாலும் எது வாய்க்குள்ளே போட்டாலும் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்துட்டு भले भोजन हमने बनाया है लेकिन वो सत्युग से नहीं कलयुग से आई सब्जी है. உணவு வந்து நாம தான் சமைச்சோம், ஆனால் அந்த காய்கறிகள்லாம் வந்து சத்யுகத்தினுடையது கிடையாது, கலியுகத்தினுடையது. वो अनाज, वो दाल, वो नमक, वो हल्दी सब कलयुग से आया है. நல்ல தானியங்கள் ஆகட்டும், உப்பாகட்டும் எல்லாமே கலியுகத்திலிருந்து வந்தது. तो हमें उसको सत्युग में कन्वर्ट करके फिर ही ग्रहण करना है. அதனால் அதை நம்ம சத்யுகத்திற்கு மாற்றிட்டு தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். तो अब आज से कोई भी चीज़ जो मुंह में जाने लगेगी उसको सत्युग में कन्वर्ट करे बिना नहीं अंदर डालना. அதனால் இன்றிலிருந்து எதை நம்ம வாய்க்குள்ளே போட்டாலும் நம்ம சத்யுகமாக நம்ம மாற்றாமல் உள்ளே போட மாட்டோம். बहुत जल्दी स्थिति बदल जाएगी. இப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஸ்திதி ரொம்ப சீக்கிரமாக மாற்றம் வரும். ये सिंपलेस्ट वे है कलयुग में रहते हुए अपने आप को कलयुग की वाइब्रेशन से बचाना. அதனால் கலியுகத்தில் இருந்து கொண்டே கலியுகத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கான இது மிக எளிய வழி. एक हफ्ता टेंशन रख के कर लिया, उसके बाद तो गलती से मुंह में जाएगा ही नहीं. நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் கவனமாக அதை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா இது செய்யாமல் எதுவுமே வாயில் உள்ள போகாது. शुरू में आधा ग्लास पानी पीने के बाद भी याद आया तो रुक के करना है. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பாதி தண்ணி குடிக்கும் போது தான் வந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யுங்க. फिर अपने परिवार वालों का जहाँ पानी पड़ा है उसमें भी करना है.
उनको भी वो थॉट्स दे दे के उनको भी पानी पिलाना है, खाना खिलाना है, चाय पिलानी है, दूध पिला, उनको ही नहीं पता चलेगा उनको क्या हो गया. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற போதும் உங்கள் குடும்பத்தினருக்கு ஏதாவது நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க, டீ கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த உணர்வுகளை அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கே தெரியாது இன்னமும் நல்லா இருக்குன்னு அவங்களே நினைப்பாங்க. फिर जिससे मिलेंगे उसको देखकर पहले यही थॉट क्रिएट करने, ये सत्युगी आत्मा है. அதனால் யாரை சந்திச்சாலும் சரி இந்த ஒரு தாட் நம்ம எண்ணத்தை கொண்டு வருவோம், இவங்களும் சத்யுக ஆத்மா. तो हमने उनकी वाइब्रेशन को भी क्या कर दिया, ऊपर खींच दिया. जितनी बार हम ये कर रहे होंगे हमारी वाइब्रेशन कहाँ जाने लगेगी. அதனால் மற்றவங்களுக்காகவும் நம்ம அதே எண்ணத்தை கொண்டு வரும்போது அவங்களுடைய வைப்ரேஷன்ஸும் மேலே வந்து வரும். எவ்வளோ தடவை அந்த எண்ணத்தை கொண்டு வரோமோ அவ்வளோ தடவை நம்ம உயர்ந்த அந்த ஒரு நிலைக்கு போயிட்டே இருப்போம். और फिर हम कलयुग से साक्षी हो जाएंगे. அப்போ நம்ம தானாகவே கலியுகத்திலிருந்து நம்ம சாட்சி நிலையில் இருப்போம். कलयुग से साक्षी होकर ही सत्युग बना पाएंगे. நல்ல கலியுகத்திலிருந்து நம்ம சாட்சியாக ஆகி தான் நம்ம சத்யுகத்தை உருவாக்க முடியும். 4 लाइनें याद हो गई, क्या डालना है? 4 லைன் ஞாபகம் இருக்கு இல்லையா, என்ன செய்யணும்னு? एक बार फिर, सारी ज्ञान की बातें हैं, सिर्फ डालने की विधि. हम क्या कहते हैं, बाबा इसमें शक्ति डालो, नहीं, बाबा की शक्तियाँ इसमें हैं. நல்ல நம்ம சில என்ன சொல்கிறாங்க, பாபா இதுக்குள்ளே இந்த தண்ணிக்குள்ளே சக்தியை போடுங்க அப்படின்னு. அப்படி இல்லை, பாபாவுடைய சக்தி இதற்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கணும். मैं 16 कला संपूर्ण निर्विकारी सत्योगी आत्मा हूँ. நான் அனைத்து குணங்களும் நிறைந்த நான் சத்யுக ஆத்மா. मेरा शरीर परफेक्ट है, निरोगी है. என்னுடைய சரீரம் பர்ஃபெக்டாக இருக்குது, வியாதியற்றதாக இருக்குது. अगर हम ये नहीं डालते हैं तो अनअवेयर हम खाने पीने के समय डालते, आई मेरा ये दुख रहा है, तो वो डल जाता है और वो और दुखने लग जाता है उसके बाद. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே போட்டுட்டு தான் நம்ம உள்ளே நம்ம சாப்பிடணும், எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே போய் நமக்குள்ளே இன்னும் தொல்லையை கொடுக்கும். तो बाबा के लिए फर्स्ट संकल्प, सेकंड संकल्प अपने संस्कार का, थर्ड संकल्प अपने शरीर का, क्योंकि शरीर भी ठीक चलना चाहिए सब कुछ होने के लिए. एंड फोर्थ संकल्प, हम जिसको मिलेंगे वो भी सत्योगी आत्मा है. चारों चीज़ें हो गई. फिर முதல் எண்ணம் பாபாவுடையது, இரண்டாவது நம்முடைய சம்ஸ்காரம், மூணாவது சரீரத்தினுடையது, நான்காவது மற்றவர்களுக்கு. ஈஸி தானே? ईजी. कोई भी संस्कार अगर है जिसको ख़त्म करना है, सपोज़ कल एक बहन मुझे मिली, कहा मुझे डर लगता है, तो उसको खाने पानी में डालना है, मैं निर्भय आत्मा हूँ. அதனால் எந்தெந்த சம்ஸ்காரத்தை மாற்றணுமோ அப்போ அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ தண்ணி ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயம் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே நான் பயமற்ற ஆத்மா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போட்டுட்டு கூட குடிக்கலாம். जो हम स्वमान की प्रैक्टिस करते हैं वो हमें खाने और पानी में भी डालना है. அதில் எந்த சுமானத்தினுடைய பயிற்சி நம்ம செய்யணுமோ அதை நம்ம உணவிலையும் தண்ணியிலையும் நம்ம போடணும். अगर मैं सारा दिन बोलूँ मैं मास्टर सर्वशक्तिवान हूँ, मैं मास्टर सर्वशक्तिवान हूँ, मैं मास्टर सर्वशक्तिवान हूँ, और पानी का ग्लास मेरे लिए कोई लेकर आया जो डरा हुआ है, तो वो पानी पीने के बाद मुझे भी डर फिर से आ जाएगा. நான் உட்காந்து எழுதிட்டே இருக்கேன்னு வைங்க, நான் மாஸ்டர் சக்திவான் ஆத்மா, நான் மாஸ்டர் சக்திவான் ஆத்மா அப்படின்னு நிறைய தடவை எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க தண்ணி கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ ஒரு பயத்தில் இருந்துகிட்டே அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. அப்போ அந்த தண்ணியை குடித்தா எனக்கு பயம் வந்துடும். फिर हमें लगता है हम मेहनत इतनी कर रहे हैं, हमारा संस्कार बदल क्यों नहीं रहा है. அப்புறம் கேள்வி வருது, நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னுடைய சம்ஸ்காரம் ஏன் மாறவே இல்லை. तो ये छोटा सा ध्यान रखेंगे, बाहर की इन्फेक्शन को कैच नहीं करेंगे. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனம் இருக்கும்போது பாபாவுடைய அந்த ஒரு சக்தியை நம்ம கேட்ச் பண்ண முடியும். सत्युग कब से शुरू होगा? சத்தியுகம் எப்போ இருந்து ஆரம்பமாகும்? सत्युग कब से शुरू होगा? சத்தியுகம் எப்போ ஆரம்பமாகும்? तो बाबा को बोलना नहीं सत्युग कब आएगा. அதனால் பாபா கிட்ட சொல்லக்கூடாது பாபா எப்போ சத்தியுகம் வரும்னு. और अगर बाबा पूछेगा सत्युग कब आएगा तो क्या बोलेंगे? பாபா கேட்கும்போது சத்தியுகம் எப்போ வரும்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? तो हम बाबा को बोलेंगे आपको पता नहीं चला, हम तो ऑलरेडी रहते हैं वहाँ पे. உங்களுக்கு தெரியாதா பாபா, ஆல்ரெடி வந்துடுச்சு சத்தியுகம், நாங்கள் சத்தியுக ஆத்மா.
21 बर्थ बोला है उसने, 21 बर्थ सत्युग बोला है। 21 जन्म का वर्षा देने आया हूँ। फर्स्ट जन्म तो खत्म होने वाला है उसमें से। ஸோ பாபா சொன்னார் 21 ஜென்ம ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த ஒரு ஜென்மம் இது முடிய போகுது இப்போ, அந்த ஒரு ஜென்மம். ठीक है, अब हम बाबा को थैंक यू करेंगे। हर संकल्प जो हम करते हैं आत्मा पे रिकॉर्ड हो रहा है। எந்த எண்ணம் நாம் கொண்டு வருகின்றோமோ அது ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகுது. मैं सत्युगी देवात्मा हूँ। நான் सत्युगी देवात्मा आवेन। मेरी हर सोच, हर बोल, हर व्यवहार सत्युगी है। என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, என்னுடைய செயல் சத்தியுகமாக இருக்கின்றது. मेरे से हर वाइब्रेशन जो चारों तरफ फैल रहे हैं वो सत्युगी है। என்னிடமிருந்து பரவக்கூடிய வைப்ரேஷன்ஸ் சத்யுகி வைப்ரேஷன்ஸாக நாலாபுரமும் பரவி கொண்டிருக்கின்றது. अपने आप को देखें आज सारा दिन, मैं सत्युगी देवात्मा। முழு நாளும் என்னை நானே பார்த்து கொள்கின்றேன். இவ்வாறு நான் சத்யுகி தேவாத்மா, सबके बीच रहते हुए, सबके साथ काम करते हुए, எல்லோரோடும் இருந்து கொண்டே, எல்லோரோடும் பல வேலைகளை செய்து கொண்டே, मैं सत्युग में हूँ। நான் சத்யுகி ஆத்மா.